வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் மக்கள் நலப் பணிகள் குறித்து ஆக்கப்பூர்வ விவாதங்கள் நடைபெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் 2 லட்சம் புதிய கூட்டுறவு சங்கங்களை அமைக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். தமிழ் கனவு திட்டத்தின் 3ஆம் கட்டம் இன்று தொடங்குவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் தமிழக அரசின் கடன் சுமை அதிகரித்துவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் மக்கள் நலப் பணிகளில் கவனம் செலுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வ விவாதங்கள் நடைபெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இக்கூட்டத்தில் நல்லாட்சி நடைமுறைகள் குறித்தும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 2 லட்சம் புதிய கூட்டுறவு சங்கங்களை அமைக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். தமது அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் தலைமை வகித்து பேசிய அவர், இதுவரை 35,395 புதிய கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் வெண்மை புரட்சியின் 2ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்படும் பாலின் அளவு 50% அதிகரிக்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கூட்டுறவுத்துறையின் செயல்பாடுகளை மாற்றியமைப்பதற்காகத்தான் புதிய தேசிய கூட்டுறவு கொள்கையை அரசு அறிமுகப்படுத்தியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கூட்டுறவுத்துறையில் அளிக்கப்படும் பயிற்சியின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் திரிபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருப்பதையும் திரு அமித் ஷா சுட்டிக்காட்டினார். நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டிற்கு ஆபரேஷன் சிந்தூர் சான்றாக அமைந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த நடவடிக்கை பிரதமரின் உறுதியான தலைமை பண்பை எடுத்துக்காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் எத்தகைய சவால்களையும் நாடு அச்சமின்றி எதிர்கொண்டு வெற்றி பெறும் என்பதையும் ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துக்காட்டுவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ் கனவு திட்டத்தின் 3ஆம் கட்டம் இன்று தொடங்குவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஓராண்டு இடைவெளிக்குப் பிறகு தமிழ் கனவு திட்டம் மீண்டும் தொடங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். சமூக சமத்துவம், தமிழ் மரபு, தமிழர் தொன்மை, பண்பாட்டுச் செழுமை, மொழி முதன்மை, இலக்கிய வளமை, கலைப்பன்மை, பொருளாதார முன்னேற்றம் போன்றவற்றை இளைய தலைமுறையினரிடம் எடுத்துச் செல்வதே இதன் நோக்கம் என்று அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பல்துறை ஆளுமைகள், 200 கல்லூரிகள் மற்றும் 2 லட்சம் மாணவர்கள் பங்கேற்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். வடசென்னை வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சென்னை கவியரசு கண்ணதாசன் நகர், முல்லை நகர், தண்டையார்பேட்டை பேருந்து நிலையங்கள் மற்றும் தண்டையார்பேட்டை ஒருங்கிணைந்த விளையாட்டு அரங்க கட்டுமான பணிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் வடசென்னையில் மொத்தம் 282 பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இவற்றில் 80% பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னையை அடுத்த கூத்தம்பாக்கம், ஆவடி மற்றும் செங்கல்பட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையங்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் திரு சேகர் பாபு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4ஆம் இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி. சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் கீழ்பவானி வாய்க்கால் தொட்டி பாலத்தில் ஏற்பட்டுள்ள நீர்க்கசிவை சீரமைக்கும் பணிகள் இன்று மாலைக்குள் முடிவடையும் என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி கூறியுள்ளார். வண்டிப்பாளையம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு பணிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இப்பொழுது தண்ணீர் கூடுதலாக திறந்துவிடப்பட்டிருக்கிறது. மேலும் என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ப அவர்கள் தண்ணீரை திறப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படி தண்ணீர் திறந்தாலும் வேறு எங்கேயும் அந்த பிரச்சனையும் இருக்காது என்பதுதான் இருக்கிற சூழ்நிலை. பாதிக்கப்பட்ட இடத்துல முழுமையாக அந்த பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சின்ன சின்ன வேலைகள்
ஒரு முன்னெச்சரிக்கைக்காக செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லது இன்று மாலைக்குள்ளாக அந்த பணிகள் முழுமையாக முடியும் என்று கருதுகிறேன். திமுக ஆட்சியில் தமிழக அரசின் கடன் சுமை அதிகரித்து விட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், நாடு விடுதலை பெற்ற 75 ஆண்டுகளில் மொத்தம் 5,18,000 கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்ட நிலையில் திமுகவின் கடந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் மட்டும் 4,38,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருப்பதாக குற்றம் சாட்டினார். முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட அம்மா மினி கிளினிக்குகள் மூலம் ஏழை மக்கள் மருத்துவ உதவி பெற்று வந்த நிலையில் திமுக அரசு அதனை மூடிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாமக்கல் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் மாவட்ட அளவிலான இளையோர் செஞ்சிலுவை சங்க தன்னார்வலர்களுக்கான புத்தாக்க பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக இளையோர் செஞ்சிலுவை சங்க மண்டல ஒருங்கிணைப்பாளர் திரு இளங்கோவன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு சமூக ஊடகங்களை மாணவர்கள் கவனத்துடன் கையாள்வது குறித்து எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட அளவிலான தன்னார்வ தொண்டர்களுக்கான புத்தாக்க பயிற்சி முகாமில் மாவட்ட கல்லூரிகளின் யூத் ரெட் கிராஸ் மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் போதைப் பொருள் பயன்பாட்டை எவ்வாறு தவிர்க்கலாம் எனவும் போதை நபர்களை எவ்வாறு சிகிச்சையின் மூலம் விடுவிக்கலாம் என்பதையும் எடுத்துக் கூறினர். மாணவ மாணவிகள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களை மிக கவனமாக கையாள வேண்டும் எனவும் தேவையின்றி தங்களுடைய புகைப்படங்களை அவற்றில் பதிவிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மேலும் சமீப காலமாக மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதாக வாட்ஸ்அப் மற்றும் இமெயில் மூலமாக தவறான செய்திகள் அனுப்பப்பட்டு ஏமாற்றப்பட்டு வருவதால் மாணவ மாணவிகள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ். கண்ணன். இருவரிச் செய்திகள். இஸ்ரேல் நாட்டின் பென் குரியன் விமான நிலையத்தை தாக்கும் நோக்கத்துடன் ஏமனின் ஹவுதி அமைப்பினர் செலுத்திய ஏவுகணையை இடைமறித்து அழித்துவிட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கையில் காவல்துறை ஐஜி தேசபந்து தென்னைக்கூனை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் முக்கியமான தகவல்களை தேவையற்ற நபர்களுக்கு தெரிவித்த தேர்தல் அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்யுமாறு தேர்தல் ஆணையம் அம்மாநில அரசை அறிவுறுத்தியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள ஒரு கோவில் மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்புடைய 19 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர். மதுரை மாவட்டத்தில் வணிக வரித்துறை பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் எடமச்சி ஊராட்சியில் கைத்தறித்துறை அமைச்சர் திரு காந்தி நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். தூத்துக்குடி மற்றும் ஸ்ரீபெரும்புதூரில் அமைக்கப்பட்டு வரும் இஎஸ்ஐ மருத்துவமனைகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் தென்மண்டல இயக்குநர் திரு வேணுகோபால் தெரிவித்துள்ளார். நாகையில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவின் ஒரு பகுதியாக ஆதிவாசிகள் நடனம் மற்றும் மண்மேளம் இசை நிகழ்ச்சிகளை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள மாம்பாக்கம் எட்டியம்மன் ஆலய ஆடித் திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் நூதன முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பெருநிறுவன சமூக பங்களிப்பு நிதி மற்றும் பெருநிறுவன சுற்றுச்சூழல் பங்களிப்பு தொடர்பான மாநாடு ஆட்சியர் திரு பிரதாப் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. இரு பிரிவுகளாக நடத்தப்படும் இப்போட்டியின் மாஸ்டர்ஸ் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி, விதித் குஜராத்தி உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். இதேபோன்று சேலஞ்சர்ஸ் பிரிவில் ஹரிகா துரோணவள்ளி, வைஷாலி ரமேஷ்பாபு உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் 7 பேர் பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலக டேபிள் டென்னிஸ் குழு சாம்பியன் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் தலா 64 அணிகள் பங்கேற்கும் என்று சர்வதேச டேபிள் டென்னிஸ் சம்மேளனம் அறிவித்துள்ளது. ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியின் தொடக்க ஆட்டத்தில் ஜோர்டான் அணி இந்திய அணியை 91-84 என்ற புள்ளிக் கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் மக்கள் நலப் பணிகள் குறித்து ஆக்கப்பூர்வ விவாதங்கள் நடைபெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் 2 லட்சம் புதிய கூட்டுறவு சங்கங்களை அமைக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். தமிழ் கனவு திட்டத்தின் 3ஆம் கட்டம் இன்று தொடங்குவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் தமிழக அரசின் கடன் சுமை அதிகரித்துவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.